விஜய் வந்து ஒரு சினிமாவில் ஒரு பிரபலமான ஆள். அவர் வந்து ஒரு எந்த ஒரு சமூக பிரச்சனை எதிர்த்து போராட்டம் தான் நம்ம பார்த்தது கிடையாது இது வரைக்கும். இல்லை ஏதாவது ஒரு நேஷனல் அளவுலையோ இல்லை தமிழ்நாட்டு அளவுலையோ ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா அது சம்மந்தமான கருத்துக்களை தெரிவிச்சதாகவும் நீங்கள் பார்த்தது கிடையாது. திடீர்னு அரசியலுக்கு வராரு, அப்போ அது சம்மந்தமான கருத்துக்கள் பேசும்போது இயல்பாகவே அவர் இது வரைக்கும் எந்த கருத்துலையும் பேசுனது கிடையாது. அப்போ பொதுமக்கள் மத்தியில் அவர் யாராக இருக்கிறாரு? அரசியல்வாதியாக இருக்காரு, நடிகராக இருக்காரு, அவர் நடிகராக தான் பார்க்கப்படுவாங்க. ஸோ அப்போ ஒரு ஏரியாவுக்கு விஜய் வரும்போது அவர் அரசியல்வாதியெல்லாம் பார்க்கல, அவர் நடிகராக தான் பார்க்குறாங்க. ஊர் மக்கள் நான் போய் சந்திக்கிறேன், விஜய் வந்திருக்காரு, நீங்கள் டிவிக்கேவான்னு கேட்குறேன். டிவிக்கெல்லாம் இல்லை, ஏங்க இன்னொரு வருஷமாக சினிமாவில் பார்க்குறேன், அவர் எப்படி ஆடுவார், எப்படி நடிப்பார், அவர் நாங்கள் அவ்வளோ ரசிப்போங்க. படத்தில் மட்டுமே பார்த்தா வர, டிவியில் மட்டுமே பார்த்தா வர, நேரில் ஒருத்தர் வராமல் போது எப்படி நீங்கள் மிஸ் பண்ணுவோம்? அந்த அடிப்படையில் தான் போகணும். அப்போ நீங்கள் டிவிக்கே வர கூட்டத்தை அதை அரசியல் கூட்டமாக பார்க்க முடியாது. ஏன்னா சினிமாவிலேருந்து இப்போ தான் அவர் அரசியலுக்கு வராரு. அவரோட கட்சி ஸ்ட்ரக்சராகவே எப்படி இருக்குன்னு நீங்கள் முன்னாடி சொன்னீங்க. தலக்கந்தவர்கள் யாருமே போகலை, விஜய் அது போல். ஏன்னா ஒரு கட்சி எப்படி இருக்கணும், ஒரு கட்சியை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும், ஒரு கட்சி தொண்டர்களை எப்படி வச்சுக்கணும், கட்சி நிர்வாகிகள் எப்படி நடந்துக்கணுன்ற எந்த ஒரு விதிமுறையும், எந்த ஒரு கட்டுப்பாடும், எந்த ஒரு செயல்பாடுமே அவங்கள்ட்ட இல்லை.